ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, ரொம்ப சுவாரஸ்யமாக போயிட்டுருக்குங்க வேர்ல்டு கப். ஏன்னு கேட்டிங்கன்னா, சின்ன சின்ன டீமெல்லாம் பெரிய டீம் அடிக்குது. நம்ம யூஎஸ்ஏ பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் அடிச்சிட்டாங்க. நம்ம ஆப்கானிஸ்தான் பார்த்தா நியூசிலாண்டே அடிச்சிட்டாங்க இன்றைக்கி காலையில். இதை தொடர்ந்து நம்ம ஸ்ரீலங்காவும் பங்களாதேஷும் மேட்ச் ஆடினாங்க. அதில் நம்ம பிள்ளைங்க முஸ்தபிசர் ரஹ்மான் சூப்பராக போட்டாங்க. பங்களாதேஷ் அணி தான் வின் பண்ணிச்சு. ஆனால் நம்ம முஸ்தபிசர் ரஹ்மான் போட்ட ஓவரால் தான் வின் பண்ணிச்சுன்னு சொல்லலாம். 4 ஓவர் போட்டு 17 ரன் மட்டுமே விட்டு கொடுத்து முக்கியமான 3 விக்கெட்டை கைப்பற்றினார் நம்ம முஸ்தபிசர் ரஹ்மான். அவர் அந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாலும் சூப்பராக போட்டாருங்க. அது மட்டும் இல்லாமல் குரூஷியலான விக்கெட்டை அவர் எடுத்தனால தான் வெற்றிக்கே. ஏன்னா லோ ஸ்கோரிங் மேட்ச், வெறும் 125 தான் அடித்தாங்க நம்ம ஸ்ரீலங்கா அணி. அதை அந்த ரன்னு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான முக்கியமான ஓவரே நம்ம முஸ்தபிசர் ரஹ்மான் தான் போட்டார். அது இல்லாமல் அவர் போட்ட ஒவ்வொரு பாலும் நல்லா அந்த கட்டர் இப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக இருந்துச்சு. அவர் தான் மேன் ஆஃப் த மேட்ச்சு வாங்கினார். இந்த மேட்ச் முடிஞ்சிட்டு போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷனில் அவர் நம்ம சென்னை அணியை பற்றி பேசியிருக்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்க. அப்படி என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா, சென்னை அணியில் விளையாடுனதுனால தான் எனக்கு இவ்வளோ பெரிய ஒரு ஐடியாலாம் நிறைய எனக்கு கிடைக்குது. சென்னை அணி நிறைய நான் அவங்கள பெரிய பெரிய பிளேயர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். அவங்களோட எல்லாத்தையும் நான் கற்றுக்கினேன். தோனிக்கிட்டே இருந்தேன், அப்புறம் ஃப்ளெமிங் கிட்ட, அப்புறம் நம்ம சென்னையில் இருக்கிற சீனியர் பிளேயர், சீனியர் ஸ்டாஃப்ஸ் எல்லாருக்கிட்டையும் நான் நிறைய கற்றுக்கினேன். அவங்ககிட்டருந்து நிறைய நான் டைம் ஸ்பெண்ட், முக்கியமாக தோனிக்கிட்ட நிறைய நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். அவங்ககிட்டருந்து நிறைய கற்றுக்கினுக்கு இங்கே பால் போடுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. வேர்ல்டு கப் முன்ன ஐபிஎல் விளையாடுனது ரொம்ப மகிழ்ச்சி அளிக்குது. எனக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. எனக்கு முழு ஐபிஎல் விளையாடல இருந்தால் ஒரு கவலை இருந்துச்சு. விளையாடிருந்தால் இன்னும் சந்தோஷமாக இருந்திருக்கும். ஆனால் அங்கே நிறைய நான் கற்றுக்கினேன். அதனால் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எங்கள் நாடுக்கோசரம் நல்லா பண்ணுறதுக்கான காரணம் அதுன்னு சொல்லலான்னு நம்ம முஸ்தபிசர் ரஹ்மான் போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷன் அப்போ பேசியிருக்காருங்க. ஆமாங்க, ஏன்னு கேட்டிங்கன்னா முஸ்தபிசர் ரஹ்மான் ஒரு மற்ற ஐபிஎல் அணிக்கோசரம் விளையாடி இருக்காருங்க. ஆனால் சென்னை அணியில் விளையாடினா மட்டும் ஏன் இந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணாருன்னு தெரில. அவர் இருந்திருந்தால் கண்டிப்பாக நம்ம கோப்பையே அடிச்சிருக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு நல்ல போலர். அவரும் 10 ரன்னா இல்லாதது தான் ஒரே நம்மளுக்கு ரொம்ப டிஸ்அட்வான்டேஜாக இருந்துச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம். அடுத்த வருஷம் கண்டிப்பாக முஸ்தபிசர் ரஹ்மான் சென்னை அணியில் எடுத்து அவனுங்க. ஏன்னா ரீட்டைன் பண்ண முடியாது. ஏன்னா ஜடேஜா, தோனி, அப்புறம் 10 ரன்னா அப்படின்னு சொல்லிட்டு நல்ல முக்கியமான கைக்வாட் சொல்லிட்டு முக்கியமான வீரர் தான் ரீட்டைன் பண்ண முடியும். முஸ்தபிசர் ரஹ்மான் கண்டிப்பாக ஏலத்துக்கு போனார்னா எவ்வளோ ப்ரைஸ் போனாலும் கண்டிப்பாக நம்ம சென்னை அணி எடுக்கணுங்க. ஏன்னா நம்ம பிச்சுக்கு சூப்பராக சூட்டபுள் ஆகிருக்காரு. ஐபிஎல்லில் பாதி மேட்ச் நம்ம ஹோம் கிரவுண்டு சென்னையில் தான் விளையாடுறோம். அதனால் நம்ம பிச்சுக்கு நல்ல ஏற்ற பவுலர் அவர் எடுத்தால் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப அட்வான்டேஜ். அது இல்லாமல் லெஃப்ட் ஆர்ம் பவுலர் வேறு சூப்பராக செட் ஆகிருக்கு. அதனால் முஸ்தபிசர் ரஹ்மான் கண்டிப்பாக அடுத்த வருஷம் சென்னை அணி கம்பேக் கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேங்க. அவர் இந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸு யார் இருந்தாலும் வேர்ல்டு கப்புக்கோசரம் பங்களாதேஷ் அணிக்கோசரம் பண்ணுறாரு, ஓகே. இருந்தாலும் நம்ம பிள்ளைங்க நம்ம டீமில் விளையாடி அந்த மாதிரி போய் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. கண்டிப்பாக அடுத்த வருஷம் நம்ம முஸ்தபிசர் ரஹ்மான் நான் எடுக்கணும்னு நினைக்கிறேன். எத்தனை பேர்லாம் முஸ்தபிசர் ரஹ்மான் அடுத்த வருஷமும் சென்னை அணிக்கு வரணும்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணும் சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி, முக்கியமாக வேர்ல்டு கப் பற்றி டே பை டே அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.